காலங்களுக்கு பிறகு சென்னை மெட்ரோ ரயில்ல இருந்து ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. இது எந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி, யாரை அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்றது, எல்லாத்தையுமே டீட்டெயிலாக சொல்ற வீடியோவை ஸ்கிப் பண்ணாம அப் டு எண்ட் வரையும் பாருங்க. இது போட்ட ஃப்ரீ ஜாப் ஆயிடுச்சு குயிக்கா தெரிஞ்சுக்க இப்பவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுங்க. எவ்வளவோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க. இந்த மாதிரி எஜுகேஷனல் கண்டென்ட் போஸ்ட் பண்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் கொடுங்க. CMRL சென்னை மெட்ரோ ரயில் லிமிடெட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இங்க இருந்து இப்போ சூப்பர்வைசருக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. ஓகே, பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா வந்ததுதான். இந்த CMRL பத்தி உங்களுக்கு தெரியுது பாத்தீங்கன்னா ஒரு மத்திய அரசின் கீழ் செயல்படக்கூடியதுதான். இங்க இருந்து இப்போ சூப்பர்வைசர்ஸ் எடுக்கிறாங்க. ஆபரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஒர்க் ஆஃப் சென்னை மெட்ரோ ரயில் லிமிடெட். ஆபரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ்க்காக இந்த சூப்பர்வைசர் ரோலுக்கான இனிஷியல் சேலரி எவ்வளோ அப்படின்னா 26,660 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் உங்களுக்கு பெனிஃபிட்ஸுமே இருக்கு. அதாவது PF கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறதும் பிளஸ் அதர் அலவன்சஸ்மே இருக்கு. ஓகே, செலக்ஷன் ப்ராசஸ் பாருங்களேன். த கேண்டிடேட்ஸ் ஆஃப் செலக்ஷன் ஆஃப் கேண்டிடேட்ஸ் ஷால் பி மேட் ஆன் மெரிட் கம் ரிசர்வேஷன். ஃபர்ஸ்ட் மெரிட் முறையில் தான் எடுக்கிறாங்க. இவங்க கேட்டிருக்கக்கூடிய குவாலிஃபிகேஷன்ல எடுத்துக்கக்கூடிய ஹையஸ்ட் பர்சன்டேஜை பொறுத்து தான். பிளஸ் ரிசர்வேஷன் அது யாருக்கு ஒதுக்கீடு இருக்கு அப்படிங்கிறத பொறுத்துமே. மெத்தடாலஜி ஃபார் த கேண்டிடேட் ஷால் கம்ப்ரைஸ் ஆஃப் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஸ்கிரீனிங், ஓகே, இன்க்ளூடிங் தமிழ் லாங்குவேஜ் ரீடிங் ரைட்டிங் அண்ட் ஸ்பீக்கிங் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்டுமே இருக்கு. ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்மா, அதுக்கப்புறம் ஸ்கிரீனிங் பண்றாங்க. அதுல தமிழ் லாங்குவேஜ் நல்ல படிக்க பேச எழுத தெரியுதான்னு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு சைக்கோ டெஸ்ட் அப்படிங்கிறதுமே கண்டக்ட் பண்றாங்க. ஏன்னா இது பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர்வைசர் லெவல், ஒரு மேனேஜரிக்கல் லெவலா இருக்கிறதுனால இந்த சைக்கோ டெஸ்ட் அப்படிங்கிறது அவசியமா, குறிப்பா மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட்ல சூப்பர்வைசர்ஸ்ங்கிறதுனாலயா. ரிட்டன் எக்ஸாமினேஷன் பத்தி மென்ஷன் பண்ணல. பட் ரொம்ப அதிகப்படியான கேண்டிடேட்ஸ் வந்தா ரிட்டன் வைக்கவும் பாசிபிலிட்டி இருக்கு. பட் கண்டிப்பா இருக்கு அப்படின்னு நான் சொல்லல. கண்டிப்பா உங்களுக்கு இந்த தமிழ் லாங்குவேஜை பரிசோதிக்கிற மாதிரியான டெஸ்ட் இருக்கும். அடுத்து பாருங்க, ப்ரீ என்கேஜ்மெண்ட் ஆஃப் மெடிக்கல் எக்ஸாமினேஷன், அதே மாதிரி சிம்பிள் மெடிக்கல் டெஸ்ட்டுமே உங்களுக்கு இருக்கு. அப்புறம் கேரக்டர் அண்ட் ஆன்டிசிடென்ட்ஸ், அதாவது உங்க மேல எதுவும் குற்றங்கள் வழக்குகள் அது எதுவும் இருந்திருக்க கூடாது, நிலுவையிலையும் இருக்கக்கூடாது, இதுக்கு முன்னாடியும் இருந்திருக்க கூடாது, அது போன்ற விஷயங்கள். ஓகே ஓகே இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு லீவுமே ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. நீங்க 8 டேஸ் கேஷுவல் லீவ் எடுத்துக்கலாம். பிளஸ் 18 டேஸ் ஏர்ன்டு லீவ் எடுத்துக்கலாம் பர் இயருக்கு. ஓகே, அது எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதாவது இதுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் 3 இயர்ஸ்னாவது இந்த ஆப்பர்ச்சுனிட்டில நீங்க கண்டிப்பா இருக்கணும். அந்த 3 இயர்ஸ் இல்லாம நீங்க வரீங்க அப்படின்னா நீங்க சம் அமௌண்ட் நீங்க பே பண்ணி தான் ரிலீவ் ஆகுற மாதிரி இருக்குங்க. சென்னை மெட்ரோ ரயில்ல இருந்து ஆபரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஒர்க்குக்காக இப்போ சூப்பர்வைசர்ஸ் எடுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, சூப்பர்வைசர் ஆபரேஷன் டிபார்ட்மெண்ட்ல இதுக்கு ஏதோ ஒரு 3 இயர் டிப்ளமோ அப்ளை பண்ணிக்கலாம். டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க, லேட்டரல் என்ட்ரியும் ஓகே தான். டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க, எந்த ஸ்ட்ரீமா இருந்தாலும் பரவாயில்ல, அதே மாதிரி எந்த இயர் பாஸ்ட் அவுட்டா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. பட் டிப்ளமோ. அதே மாதிரி சூப்பர்வைசர் மெயின்டெனன்ஸ்ல எடுக்கிறாங்க. இதுக்கு பாத்தீங்கன்னா நிறைய கொடுத்துருக்காங்க. அதாவது 3 இயர் ரெகுலர் இன்ஜினியரிங் டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் ஸ்ட்ரீம். எலக்ட்ரிக்கல் ஸ்ட்ரீம்ல இவங்களுக்கு பாசிபிலிட்டி வாய்ப்பு இருக்கு, டிப்ளமோ ட்ரிபிள் முடிச்சவங்க. அதே மாதிரி டிப்ளமோ எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், IT, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், அப்புறம் இது ரிலேட்டட்ல எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டெக்னாலஜி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், இந்த மாதிரி இதுல டிப்ளமோ முடிச்சவங்களுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி 3 இயர் டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் ஸ்ட்ரீம் முடிச்சவங்களுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஓகே, இது என்னன்னா இந்த ஆப்ரேஷனுக்கு ஒரு இதுதான், எந்த டிப்ளமோல எந்த பிரான்ச்சா இருந்தாலும் ஓகே. பட் இந்த மெயின்டெனன்ஸ்ல தனித்தனியா பிரிச்சு கொடுத்துருக்காங்க. ஏன் இதை அப்படி பிரிச்சு கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன். 18 இருந்து 33 வயது வரை உள்ள ஆண்கள் பெண்கள் நீங்க தாராளமா அப்ளை பண்ணிக்க முடியும். வித் யூஸ்வல் ரிலாக்ஸேஷன் ஃபார் ரிசர்வ்டு கேட்டகரி கேண்டிடேட்ஸ் ஆஸ் பர் தமிழ்நாடு கவர்மெண்ட் ரூல்ஸ். இது பொது பிரிவினருக்கு தான். இது இல்லாம உங்களுக்கு ரிசர்வேஷனும் இருக்கு. ரிசர்வ்டு கேட்டகரிக்கு ரிலாக்ஸேஷனும் இருக்கு. அதாவது SC STனா பிளஸ் 5 இயர்ஸும், BC MBC DNC BCMனா பிளஸ் 3 இயர்ஸும் நீங்க சேர்த்துக்கோங்க. ஓகே ஓகே குவாலிஃபிகேஷன் பார்த்தாச்சு. டிப்ளமோ இன் ரிலவெண்ட் டிசிப்ளின் கேட்டிருக்காங்க. ஓகே, டிப்ளமோக்கு
பட் வந்து உங்களோட டிப்ளமோட ஓவரால் பர்சன்டேஜ் 60% கீழே இருக்கிறவங்க நாட் எலிஜிபிள். மினிமம் 16 இருக்கணும். ஏன்னா இது வந்து மெரிட் கம் தான். டிப்ளமோவில் யார் நிறைய பர்சன்டேஜ் எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு சம் செட் ஆஃப் டெஸ்ட் வச்சு, உதாரணத்துக்கு அந்த தமிழ் ப்ரொஃபிஷியன்சி, சைக்கோ டெஸ்ட்லாம் வச்சு எடுத்துக்க போகிறாங்க. ஸோ ரொம்ப கம்மியான பர்சன்டேஜ் இருந்தாலும் இந்த பாசிபிலிட்டி, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி கம்மி. ஓகே, அடுத்து பாருங்க டென்யூர் ஆஃப் என்கேஜ்மெண்ட். அதாவது இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து 3 வருஷம் என்கேஜ்மெண்ட் கான்ட்ராக்ட் பேசிக்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. பர்மனன்ட் ரோல் அப்படிங்கிறது கிடையாது. பட் இந்த 3 இயர்ஸ்ல பர் மந்த் உங்களுக்கு 26,660 சேலரி இருக்கு. எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆகும், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ப்ளஸ் வந்து பெனிஃபிட்ஸுமே உங்களுக்கு வந்து இருக்கு. ஓகே, எப்படி அப்ளை பண்ணுறது, என்ன பண்ணணும் சொல்கிறேன். ஸ்க்ரீனிங் டீட்டெயில்ஸ், அதாவது உங்களுக்கு வந்து ஒரு வென்யூ டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. CIT கேம்பஸ் தரமணி. ஸோ இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்காக போகணும். அதாவது ஸ்க்ரீனிங் அண்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் என்ன டிசிப்ளினோ அதை பொறுத்து. இப்போ நீங்கள் இந்த சூப்பர்வைசர் ஆப்ரேஷனுக்கு அப்ளை பண்ணுறீங்க, எலக்ட்ரிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் ஸ்ட்ரீம் அப்படின்னா அந்த அட்ரஸ்க்கு 2 ஜூலை காலைல 8:30 மணிக்கெலாம் இருக்கிற மாதிரி நீங்கள் இருக்கணும். இல்லை நீங்கள் டிப்ளமோ இந்த பிரான்ச்சஸில் வரீங்கன்னா 3 ஜூலை காலைல 8:30 மணிக்கெலாம் அங்கே இருக்கிற மாதிரி இருக்கணும். இல்லை நீங்கள் வந்து அதர் இன்ஜினியரிங் டிசிப்ளின், பொதுவாக இது 2த்துல மென்ஷன் பண்ணாதது மீதியில் வரீங்கன்னா 4 ஜூலை வந்து நீங்கள் போகணும். அதே மாதிரி சூப்பர்வைசர் மெயின்டெனன்ஸ் இருக்குது, எலக்ட்ரிக்கல் ஸ்ட்ரீமுக்கு ஒரு தேதியும், இந்த மாதிரி டிசிப்ளின் அப்படின்னா 8 ஜூலையும், மெக்கானிக்கல் அப்படின்னா 9 ஜூலையும் போகணும். ஸோ நீங்கள் டிப்ளமோவில் என்ன டிசிப்ளின் அப்படிங்கிறத பார்த்துட்டு எந்த போஸ்ட், மெயின்டெனன்ஸா ஆப்ரேஷன்ஸா எது அப்படிங்கிறதையுமே பார்த்துட்டு ஏதாவது ஒரு தேதியில் மட்டும் போங்க. மல்டிபிள் இதுக்கு போக முடியாது. ஓகே, வாக்கின் டேட் சொல்லிட்டேன், வாக்கின் அட்ரஸும் சொல்லிட்டேன். ஸோ என்னென்னலாம் கொண்டு போகணும் சொல்லியிருக்காங்க பாருங்க. 1 செட் ஆஃப் ஃபோட்டோ காப்பி, அதாவது என்னென்ன ஒரிஜினல்ஸ் எடுத்துகிட்டு போகிறீங்களோ அதோட ஒரு செட்டு ஜெராக்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 10 ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் கலர் ஃபோட்டோ, உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, கலர் ஃபோட்டோ ஒரு 10 எடுத்துகிட்டு போயிருங்க. அடுத்து பயோடேட்டா ஃபார்ம், அது வந்து அங்கே கொடுப்பாங்களாம். நீங்கள் அங்கே போகிறீங்களா, அங்கே ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க, அதை நீங்கள் ஃபில் பண்ணி கொடுக்கணுமா. அடுத்து ப்ரூஃப் ஆஃப் டேட் ஆஃப் பர்த், அதாவது உங்களோட 10th மார்க் ஷீட்டை கட்டாயம் எடுத்துகிட்டு போங்க டேட் ஆஃப் பர்த்துக்காக. அடுத்து கேஸ்ட் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இஃப் அப்ளிகபிள் இஷ்யூட் பை கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. தமிழ்நாடு கவர்மெண்ட்ல கொடுத்த அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டே ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அந்த சர்டிஃபிகேட்டை எடுத்துகிட்டு போகலாம். அடுத்து வந்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், உங்களோட 10th, அப்புறம் 12th படிச்சிங்கன்னா 12th, டிப்ளமோ, முக்கியமாக டிப்ளமோட செமஸ்டர் வைஸ் மார்க் ஷீட்டு, ஓவரால் மார்க் ஷீட்டு அப்படின்னு சொல்லி டிப்ளமோட எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஒரிஜினல் ப்ளஸ் ஒரு செட்டு ஜெராக்ஸு எடுத்துகிட்டு போகணும். அதே மாதிரி ஐடி ப்ரூஃப்காக ஆதார் ஆர் பேன் பாஸ்போர்ட், இதில் ஏதாவது வந்து ஒரு 2 ப்ரூஃப் வந்து எடுத்துக்க ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் உங்களோட இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் ஆக்டிவில் இருக்கிறது, இதெல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு அந்த வெனியூ டீட்டெயில்ஸ் வந்து போகணும். ப்ளஸ் வந்து ஜென்ரல் கண்டிஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷனும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், ஒன் டைம் ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக ஒரு வாக்கின் இன்டர்வியூ தான். ஓகே, இதில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் என்னென்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ ஒரு டிப்ளமோ, ஒரு ஃப்ரெஷராக இந்த மாதிரி பெரிய ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 3 இயர்ஸ் வந்து ஒரு டீசெண்டான மந்த்லி சேலரியோட நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணலாம். நல்ல கான்டாக்ட்ஸ் கிடைக்கும். முடிச்சக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் தருவாங்க. அதை வச்சுக்கிட்டு ஃபர்தராக வந்து நீங்கள் ஜாப் சர்ச் பண்ண உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னென்ன ட்ராபேக் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இது வந்து ஒரு கான்ட்ராக்ட் பேசிக்ஸ் தான். அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ வேக்கன்சி அப்படிங்கிறத சொல்லலை. அது மட்டும் இல்லாமல் பர்சன்டேஜ் நிறையா இருக்கிறவங்களுக்கு தான் இதில் பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிற மாதிரியுமே இருக்குது. அதாவது மெரிட் கம் ரிசர்வேஷன் பேசிக்ஸ் அப்படிங்கிறதுனால ஸோ இவ்வளோ பர்சன்டேஜ்க்கு கீழே உள்ளவங்க வாங்க, இவ்வளோ பர்சன்டேஜ்க்கு மேலே அப்படிங்கிறதையுமே சொல்லலை. ஸோ அங்கே போய் பார்த்தா தான், ஒரு ட்ரை கொடுத்து பார்த்தா தான் நமக்கு என்ன ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது தெரியும். இது எல்லாமே இதில் இருக்கக்கூடிய ட்ராபேக்கு. ஸோ நீங்கள் இதையுமே மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம போகலாமா, செட் ஆகுமா, ஸோ இந்த மாதிரி ஒர்க் இருக்கும், இது இருக்குது, இது எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்டடாக உள்ளவங்க நீங்கள் ட்ரை பண்ணுறதுனா பண்ணுங்கள். இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதை ட்ரை பண்ணாதது எல்லாமே உங்களோட விஷயம். இதை பற்றி நிறைய ரிசர்ச் பண்ணுங்க. ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டியில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ மூலியமாக அப்டேட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை. டாடா.